Saucony Triumph 22 தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பெக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஷூவை நான் பை பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரெண்டு மிக முக்கியமான ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல் டைம் வெர்சடைல் லாங் ரன் ஷூ Triumph 21. இதோட அடுத்த வெர்ஷன் தான் Triumph 22. இந்த ஷூ இப்படி தாண்டா ஷூ இருக்கணும்னு டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு ஷூ என்னை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஷூவை அடுத்த வெர்ஷனாக இருக்கக்கூடிய Triumph 22 பை பண்ண நினச்சேன். செகண்ட் ரீசன், ஒரு மேக்ஸ் ஓஷன் டெய்லி ட்ரெயினரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரீமியம் ஃபோமை அவங்க யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, பவர் அண்ட் பிபி. இது ஒரு பீபா பேஸ்டு ஃபோம். பீபா ஃபோம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியான ஒரு ஃபோம். அந்த ஃபோமை ஒரு டெய்லி ட்ரெயினர், மேக்ஸ் ஓஷன் டெய்லி ட்ரெயினர் கொடுத்ததுனால சரி இதை நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். என்னோட US9 சைஸுக்கு இது வந்து 285 கிராம். இந்த கேட்டகரியில் இருக்கிற பூமா மேக்மேக்ஸ், A6 நிம்பஸ் அண்ட் நைக்கி வெமிரோ ப்ளஸ், நைக்கி வெமிரோ 18 அண்ட் அடிஸ்டார் 3, 4. இந்த ஷூஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைட் வெயிட் தான். அண்ட் தென் இதோட ஸ்டாக் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஹீலில் இந்த ஃபோமோட திக்னஸ் 37, 4 27. நீங்கள் வெயிட் வந்து 120 kg இருந்தாலும் உங்களோட ஜாயின்ஸ் அண்ட் ஹிப்ஸை வந்து ஈஸியாக அது ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த லெவலுக்கான ஃபோம் இந்த ஷூவில் கொடுத்துருக்காங்க. அப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லக்ஸுரி ப்ரீமியம் மெட்டீரியலில் பண்ணப்பட்ட ஒரு அப்பர். நாட் ஜஸ்ட் தி அப்பர், தி என்டையர் ஷூஸ் ப்ரீமியம் லக்ஸுரியான ஒரு ஷூ. நீங்கள் இதை போடும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் ரொம்ப சில ஷூஸில் தான் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஷூவில் நான் அதை ஃபீல் பண்ண போட்ட உடனே. ஸோ அப்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 4 ஃபுட்டில் நல்லா ஒய்டர் வித் வேணும். கண்டிப்பாக இருக்குது. 120 மில்லிமீட்டர் இருக்குது. ஒய்டர் ஃபிட் வேணும். ஏன்னா எனக்கு ரப்பிங் சென்ஷன் இருக்கக்கூடாது. அதுவும் நல்லா ஒய்டராக இருக்குது. அண்ட் டோ பாக்ஸ் ஹைட்டு வேணும், அதுவும் இருக்கு. அதனால எனக்கு இந்த அப்பர்ல இந்த டோ பாக்ஸ் ஏரியால எல்லாமே செக்கு. அண்ட் தென் டங் வந்து ரொம்ப ப்ரீமியம் லக்ஸுரியான ஒரு டங், நல்ல கம்ஃபியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் தென் இட்ஸ் கசரட் டங், இங்கேயும் அட்டாச்சு. ஸோ அதனால உங்க ஃபுட்டை வந்து ஒரு வாபிள் ஆகாம கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். ஹீல் பேடிங் நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஹீல் பேடிங். ஹீல் கவுண்டர் Triumph 21 இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டிஃபான ஹீல் கவுண்டர்ல, பட் ஒரு மாடரேட்டான ஒரு ஹீல் கவுண்டர். ஏன்னா Triumph 21 ஒரு வெர்சடைல் ஷூவா ரிலீஸ் பண்ணனால அதில் ஹீல் கவுண்டர் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இதுல அந்த மாதிரி இல்லை. அண்ட் தென் இவங்களோட மிட்சோல் சொன்ன மாதிரி பவர் அண்ட் பிபி, ஒரு பீபா பேஸ்ட் அமேசிங்கான ஹைலி எனர்ஜி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபோம். பட் இதுல அவங்களோட Saucony எண்டோர்ஃபின் ஸ்பீட் மாதிரியான எனர்ஜி ரிட்டர்ன் வராது. பட் 70 to 75% ஆஃப் எனர்ஜி ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கலாம். அவுட் சோல் எனக்கு Triumph 21ல 1000 கிலோமீட்டர், ஈவன் 2000 கிலோமீட்டருக்கு ஓடுற மாதிரியான அவுட் சோல் தான் கொடுத்துருந்தாங்க. இதுலயும் அதே மாதிரியான திக்னஸ், ஒரு அமேசிங்கான ஒரு அவுட் சோல் கொடுத்துருக்காங்க. இதுவும் மினிமம் 800 கிலோமீட்டர் வர மாதிரி தான் இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். மேக்மேக்ஸ், நைக்கி வெமிரோ ப்ளஸ் அவங்கள கம்பீட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஷூ தான். அதனால இந்த ஷூ நான் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த சேனலில் நான் இதை ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப கம்மியாக தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் நான் அதை பார்க்குறேன். அதை நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற இந்த மாடலை பை பண்ணி இந்த ஒரிஜினல் Triumph 22 கம்பேர் பண்ணி ஃபேக்கா இல்லையா அப்படின்றதையும் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு டெஸ்ட் தி ஷூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங், பீஸ்.